எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நம்ம வந்து பேசுவோம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நான் வந்து போட்டிருந்தேன். பட் எனிவே இப்போ நம்ம போடுவோம். ஏன்னா இப்போ நிறைய பேர் இப்போ கண்டிப்பாக இப்போ தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து போடுவோம். மெயினாக என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பேசும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா பேசலாம். இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா நியூஸ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து பேசி ஆகணும். ஏன்னா இப்போ நான் வந்து நியூஸ் பேப்பர் வந்து முதல்ல நான் வந்து முதல்ல இல்லை, ஸோ நான் காலேஜ் டைம்லேயே படிச்சுட்டு இருந்தேன். ஹிந்து நியூஸ் பேப்பர் படிப்போம். பட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் எக்ஸாம்ஸ்க்குன்னு படிக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பர் வந்து 3 மணி நேரம்லாம் நான் வந்து படிச்சிருக்கேன். ரொம்ப ஒரு தவறான ஒரு அப்ரோச். நம்ம வந்து கண்டிப்பாக இப்படி பண்ணக்கூடாது. நான் ஏன் நியூஸ் பேப்பரை பற்றி இங்கே பேசுகிறேன் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸை ஒட்டி இது வர்றதுனால நான் இதை வந்து பேசுகிறேன், எல்லாம் பேச மாட்டேன். ஏன்னா நியூஸ் பேப்பர் பற்றி நம்ம பேசணும், இன்னொரு தனியாக அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி தான் பேசணும். பட் இப்போ நான் அதோட சேர்த்தே நான் உங்கள்கிட்ட பேசிடுறேன். நியூஸ் பேப்பரை வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து எனிவே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் தனியாக தான் படிக்கணும். ஏதோ ஒரு வெப்சைட்டில் தனியாக தான் படிக்கணும். நியூஸ் பேப்பர்லேருந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா முடியாது. பட் ஒரு லவுக்கு பண்ணலாம். ஒரு 10% பண்ணால் பெருசு எனக்கு தெரிஞ்சு. 10% கூட பண்ண முடியாதுங்க எனக்கு தெரிஞ்சது. ஒரு 5% பண்ணால் பெருசு. மிச்சம் 95% நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தனியாக வெப்சைட்ஸில் தான் படிக்கணும். ஓகேவா? ஸோ இது நான் படிக்கும்போது 2019 முன்னாடி இருந்த டைமில் எனக்கு தெரிஞ்சு இப்போவும் அப்படி தான் இருக்கும். மேபி யூபிஎஸ்சி எக்ஸாம் அந்த மாதிரி எக்ஸாம்லலாம் எனக்கு நியூஸ் பேப்பர் எப்படி எடுக்கிறாங்க அப்ரோச் அப்படிங்கிறது தெரியல. நம்ம பேங்க் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான். நம்ம வந்து வெப்சைட்ஸில் படிக்கிறது தான் நமக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை முதல் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். செகண்ட் வந்து எத்தனை மாதம் படிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து படிக்கும்போது வந்து பார்த்தா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மள்ட்ட வந்து நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க, 3 மந்த்ஸ் படிங்க போதும், 3 மந்த்ஸ் தான் நிறையா கேட்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதையும் நம்பி நான் 3 மந்த்ஸ் போயிருக்கேன். பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு, நான் 3 மந்த்ஸ் படிக்கும்போது 6 மந்த்ஸில் கேட்டிருக்காங்க, நான் 6 மந்த்ஸ் படிக்கும்போது 3 மந்த்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் என்னுடைய அதிர்ஷ்டம். ஸோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா 6 மந்த்ஸ் வந்து நம்ம வந்து படிக்கணும். தயவு செஞ்சு வந்து யாராவது உங்கள்கிட்ட வந்து நேற்று கூட ஒரு வீடியோ தற்செயலாக பார்க்க நேர்ந்தது. என்னென்னா முதல் மாதம், அதாவது எக்ஸாம் டேட்டுக்கு முன்னாடி 6 மாதம் நான் சொல்கிறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் உங்களுக்கு டிசம்பரில் நடக்குது அப்படின்னா நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. ஜூனு, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஓகேவா? ஸோ டிசம்பரில் நடக்குதுன்னா நவம்பர் வரைக்கும் டிசம்பர் வரைக்குமே நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ அப்போ 6 to 7 மந்த்ஸ் வருது அப்படின்னா படிச்சுக்கோங்க, அதான் நல்லது. அதுக்கு மேலே தேவையில்லை. ஓகேவா? நான் ஒரு தடவை என்ன பண்ணேன்னா 1 வருஷம் படிச்சுட்டு இருந்தேன். அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எஃபோர்ட்ஸ் எல்லாமே. ஓகேவா? அது நமக்கு தேவை கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6 to 7 மந்த்ஸுங்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். அந்த 7 மந்த்துங்கிறதே நமக்கு வந்து அந்த எக்ஸாம் டைம்லேருந்து சொல்கிறேன், அதனால் அந்த 7 மந்த் தான் நான் வந்து சொல்கிறேன். மற்றபடி 6 மந்த்ஸ். ஓகேவா? அதனால் 6 to 7 மந்த்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நேற்று நான் சொன்னேன் இல்லையா, அந்த வெப்சைட் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து இவ்வளோ கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ டிசம்பர்னா ஜூன் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ கேட்டிருக்காங்க. அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பரில் தான் நிறையா கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவங்க ஏதோ ஒரு 6 மாதம் சொன்னாங்க இதில். ஸோ அப்போ லாஸ்ட் 3 மாதம் தான் நிறையா கேட்டிருக்காங்க அப்படின்னு. பட் எப்பவுமே வந்து நம்ம வந்து சான்ஸுக்கு வந்து விட்டுறக்கூடாது. நம்ம கையில் இருக்கக்கூடியது. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து உண்மையாக சொல்லணும்னா, நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுல எனக்கு வந்து பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லை. பிகாஸ் இப்போ நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் இல்லையா, அதை விட்டு நம்ம வெளியே வரவே நம்ம வந்து கஷ்டப்படுவோம். எப்போ கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரோமோ அப்போ தான் நமக்கு வந்து வெற்றி, சக்ஸஸ்லாம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ரொம்ப கடைசியாக தான் நான் என்ன பண்ணேன், ஒழுங்காக படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சும்மா படித்தும் படிக்காத மாதிரியே நான் வந்து இருந்தேன். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை வந்து சும்மா வந்து மனப்பாடம் பண்ணுறது இந்த மாதிரியே வந்து பண்ணிகிட்டு இருப்போம். பட் அப்படி படிக்காமல் ஒரு ப்ராப்பராக டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ அக்டோபர் 25 வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த அக்டோபர் 25 ஒரு ரெண்டு வெப்சைட்ஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து படித்து நோட்ஸ்லாம் அது கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து காப்பாற்றும். ஓகேவா? எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வாரம் படிக்கிறது. இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி லீவ் போட்டு நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க அப்படின்னாங்க. அவங்க பேச கேட்டு நான் லீவ் போட்டு படித்தேன். பட் அது எதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து சரியான அப்ரோச்சுன்னு நான் வந்து சொல்லவே மாட்டேன். ஓகேவா? ஏன்னா ஒரு மெத்தட் இருக்குன்னா அந்த மெத்தடில் நம்ம வந்து போகணும். நம்ம போக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது எனக்கு வந்து சொல்ல முடியாது. நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, 6 மந்த்ஸ்னால் நீங்கள் என்ன பண்ணால் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் வந்து படிச்சுட்டே இருங்க. ஓகேவா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து படிச்சுட்டே இருங்க. பொங்கல் ஆனாலும், தீபாவளி ஆனாலும், ஆயுத பூஜை ஆனாலும், எதுனாலும், கிறிஸ்மஸ், ரம்ஜான் இதையும் சொல்லிடுறேன், எதுனாலுமே வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது நீங்கள் வந்து விடவே விடாதீங்க. ஓகேவா? ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு ரீசனிங் பசில் இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களால் வந்து நீங்கள் பண்ண முடியல அப்படின்னா
ஓகே நம்ம வந்து ஏதோ ஒன்று இப்போ வீட்டுக்கெலாம் கெஸ்ட் வந்துருப்பாங்க, வருஷம் 365 டேஸில் ஒரு நாள் 2 நாள் ஓகே, நான் அதை பற்றி சொல்ல விரும்பலை. பட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் என்ன டேட்டு நீங்கள் அக்டோபர் 25 வச்சுக்கோங்க. இதை இன்னைக்கு விட்டீங்கன்னா திருப்பி நாளைக்கு நீங்கள் அக்டோபர் 25 and 26 சேர்த்து தான் வந்து படிக்கணும். ஓகேவா? அப்படி கூட நீங்கள் படிக்கலாம். பட் ஆனால் அது எப்பயாவது பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ரெகுலராகவே 2 நாள் 3 நாள் கரண்ட் அஃபேர்ஸை சேர்த்து வச்சு படிக்கிறது வந்து தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. எக்ஸப்ஷனலான டைம்ஸ் இருக்கும், நம்ம உடம்பு முடியாமல் இருக்கும், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், இப்போ ஒரு நாள் நம்ம விட்டுறலாம். ஆனால் அந்த ஒரு நாள் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் படிக்கணும். மற்றபடி டெய்லியும் ஒரு வெப்சைட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு 2 வெப்சைட்ஸ் குவாலிட்டியான வெப்சைட்ஸு எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் வந்து படிங்க. இப்போ நான் படிக்கும்போது வந்து பார்த்தோம்னா அஃபேர்ஸ் க்ளவுடும் பேங்கர்ஸ் ஆராவும் கம்ப்ளீட்டாக நான் வந்து படிச்சிருவேன். மற்றபடி அப்போயே அந்த டைமில் வந்து கிரேடப் இருந்துச்சு, இதுதான் சொன்னாங்க. ஐபிபிஎஸ் கைடுன்னு அப்போ ஒன்று இருந்துச்சு, இப்போ தான் அந்த கைட்லேயே மாற்றினாங்க, எனக்கு சரியாக தெரில. அப்போ அது இருந்துச்சு, ஐபிபிஎஸ் கைடு கிரேடப்பு நிறையா வந்து இருந்துச்சு, அப்போயே நிறையா இருந்துச்சு. டெக்ஸ்ட் புக்கா அதெல்லாம் இருந்துச்சு. பட் வந்து டெக்ஸ்ட் புக் எனக்கு சரியாக தெரியல, அப்போ இருந்துச்சு. பட் நான் வந்து அஃபேர்ஸ்களோட பேங்கர்ஸ் ஆரோ மட்டும் தான் நான் வந்து படித்தேன். இப்போ மார்க்கெட்டில் எனக்கு தெரியல, மேபி நான் வந்து தேடி உங்களுக்கு நான் சொல்ல முடியாது சொல்கிறேன். பட் நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் ஸ்டாண்டர்டான 2 வெப்சைட்ஸை டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் வந்து படிங்க. ஓகேவா? வீக்லி ரிவைஸ் பண்ணுங்கள், மந்த்லி ரிவைஸ் பண்ணுங்கள். 6 months கரண்ட் அஃபேர்ஸை ரொம்ப பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து எப்போவுமே வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மேலே வந்து எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து கேர்லெஸ்ஸாக இருந்தேன். பட் படித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து உண்மையிலே வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னா, இப்போ ஒரு ரீசனிங்கில் வந்து ஒரு டஃபஸ்ட் பசில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, உங்களால் அந்த பசில் போட முடியல அப்படின்னா வேறு யாராவது ஒருத்தவங்க அதை கண்டிப்பாக போடுவாங்க. ஓகேவா? இந்தியாவிலே சால்வ் பண்ண முடியாத பசில் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது. ஓகேவா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கஷ்டமாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நான் குழப்பற மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து பேங்க் எக்ஸாம் எழுதும்போது குவான்ஸில் வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆக்சுவலாக மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்பட்டாங்க. ஒரு 4 மார்க்கு 5 மார்க்கு கூட செக்ஷனை கட் ஆஃப் அந்த மாதிரி இல்லை, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு செக்ஷன் கட் ஆஃப் எக்ஸாக்டாக தெரியல, பட் ஒரு 4 மார்க் 5 மார்க் எடுத்தாலே கஷ்டங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் 20 மார்க் எடுத்தவங்களாம் இருந்தாங்க. ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா, ஒரு குவான்ஸாக இருக்கட்டும், ஒரு ரீசனிங்காக இருக்கட்டும், இது ரெண்டுமே நமக்கு கஷ்டம் அப்படிங்கிறதுனாலே எல்லாருக்கும் கஷ்டம், இந்தியாவில் யாராலையுமே முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மேபி மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கஷ்டமாக இருக்கலாம். பட் எனிவே நமக்கு இந்தியா கண்ட்ரியோட ஏதோ ஒரு கார்னரில் யாராவது ஒருத்தவங்க அந்த பஸ்ஸில் போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது என் கொஷின். ஆனால் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கோங்க, அதை வந்து யாராலையுமே வந்து உங்கள்கிட்ட வந்து பறிக்கவே முடியாது. நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் கஷ்டமாக கேட்குறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஒன்லி கேஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கரெக்டாக படிக்கணும், கண்டதை படிச்சுட்டு இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டென்னிஸ் நடக்குது அப்படின்னா, டென்னிஸில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா, யார் ஜெயிச்சா யார் தோத்தா மேக்ஸிமம் அவ்வளோதான் வந்து கவர் ஆகும். நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு மேட்ச்லேருந்து யார் ஜெயிச்சா தப்பாக ஜெயிச்சா யார் தோத்தா இந்த மாதிரி டேட்டா கவர் பண்ணிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு. ஸோ நமக்கு அந்த ஒரு சின்ன லைட்டான ஒரு டெக்னிக் தாங்க, நான் ரொம்ப ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்லுவேன், ரொம்ப நிறையாலாம் கிடையாது, லைட்டான டெக்னிக். இப்போ வந்து நம்ம ஏதோ ஒன்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சம்மந்தப்பட்ட நியூஸ் அப்படின்னா, பேங்க்கு இந்த மாதிரியான ஒரு அமௌண்ட்டு எவ்வளோ க்ரோர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான், ரொம்ப ஒன்றும் பெருசாக உங்களுக்கு வந்து இருக்க போகிறது கிடையாது. ஓகேவா? என்ன படிக்கணுமோ அது மட்டும் படிக்கணும். அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த வெப்சைட்ஸை ரெகுலராக கவர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? ஸோ இதை பற்றி இன்னும் பேசணும் அப்படின்னா, எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுங்கிறதுக்கு நான் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்டை எடுத்து வச்சு நான் வந்து படித்து வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகேவா? பிகாஸ் இப்போ வந்து 8 நிமிஷம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நான் போட்டேன் அப்படின்னா இது வந்து ரொம்ப அதிகமாக போயிடும், நம்ம பேச வேணாம். இப்போதைக்கு இது வந்து போதும். ஸோ மெயினாக நான் சொல்லணும்னு நினச்சது இதுதான், இந்த டைம் பீரியடில் இப்படி வந்து படிங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பிகாஸ் இப்போ இந்த வீடியோ போய் பார்த்துட்டு இருக்கிறதே அடுத்தவங்க கமெண்ட் போட்டதுக்காக தான் வந்து போட்டுட்ருக்கேன். நமக்கும் வந்து பெருசாக கண்டென்ட்டுக்கு நான் பெருசாக வந்து ஐடியாஸ்லாம் உட்காந்துலாம் யோசிக்கிறது கிடையாது. ஸோ அதுக்காக நான் சொன்னேன். ஓகே, பட் எனிவே இந்த மெயின்ஸ் எக்ஸாம்லாம் வருது. ஸோ சீரியஸாக வந்து படிங்க. ஓகே, ஸோ சீரியஸாக படிங்க. இந்த சென்ஸ் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப போட்டு பிடிக்காமல் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஜஸ்ட் வந்து கொஞ்சம் எஃபோர்ட்ஸ் போட்டு, பிகாஸ் எவ்வளோ இன்புட் கொடுக்குறோமோ அவ்வளோதான் வந்து அவுட்புட் வரும். ஓகேவா? ஸோ இன்புட் நீங்கள் கொடுக்கலன்னா கொடுக்கல தான், எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுதான் அந்த அவுட்புட் வரும். இப்போ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து இன்புட் கொடுத்தா தான் அவுட்புட் வந்து வரும். நோ மிராக்கிள்ஸ் வில் ஹேப்பன். ஓகேவா? அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரேர் அக்கேஷனில் தான் ஏதாவது ஒரு மிராக்கிள் வந்து நடக்கலாம். அதாவது நான் சொல்கிறது வந்து லக்கு ஃபேக்டர் நான் சொல்கிறேன். பட் வந்து நீங்கள் வந்து நம்பாதீங்க, மிராக்கிள்ஸ்லாம் நம்பாதீங்க. என்னென்னா நம்ம படித்தா நமக்கு வந்து கிடைக்க போகுது. இன்புட் என்னவோ அதுதான் அந்த அவுட்புட்டு. அது மட்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நமக்கு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது, அது லிங்க் கீழே வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோஸை பார்ப்போம். பை.